ஜெய் மகாதேவ். ஓம் நம சிவாய. என் கணவரும் அவருடைய நண்பரும் மகா கும்பமேளா சென்று வந்தார்கள். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். கும்பமேளா என்பது ஒவ்வொரு 12 வருடங்களிலும் பிரக்யராஜ், நாசிக், ஹரித்வார், உஜ்ஜயினி ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றது. இது வியாழ கிரகமானது ஒரு முறை சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த மகா கும்பமேளாவானது 144 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் நிகழ்வாகும். இந்த வகையான கோள்களின் அமைப்பு 144 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வருகின்றது. இந்த நேரத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி மூன்றும் ஒரு சேர சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் செய்து நம் பாவங்களை கழுவி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவது மிகவும் உன்னதமானது. இப்போது நாம் கும்பமேளா காட்சியையும் வாரணாசியையும் கண்டு கழிக்கலாம். வாருங்கள், பயணிப்போம். பிரயாகையின் கங்கைக்கரை ஓரத்தில் உள்ள டென்ட் தங்குமிடம் மிகவும் வசதியாக இருந்தது. அங்கிருந்து கங்கா ஆரத்தி மற்றும் சங்கம ஸ்நானம் எல்லாவற்றுக்கும் நடந்து சங்கல்பம் செய்து குளித்து மற்ற கோயில்கள், அதாவது இங்குள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற நாக வாசுகி மந்திர் எனப்படும் நாக தேவதையின் கோவில் மற்றும் வேணி மாதவர் கோவில், ஸ்ரீ அலோக சங்கரி சக்தி பீட கோவில் ஆகியவற்றையும் தரிசித்து பின்னர் கங்கை கரையின் அழகை இரவு நேரத்தில் ரசித்து வாரணாசி வந்து அடைந்தார்கள். வாரணாசியின் போக்குவரத்து நெரிசலால் ஆட்டோ, சைக்கிள் ரிக்ஷாவில் பயணித்து படகின் மூலமாக அங்குள்ள மணிகர்ணிகா காட், அயோத்தியா காட் போன்ற பல வகையான காட் எனப்படும் படித்துறைகளை பார்த்து ரசித்து கங்கையின் பிரவாகத்தையும் கண்டு கழித்து பின்னர் காசி விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக காலை 3 மணி அளவில் வரிசையில் நின்று 5 மணி நேரம் காத்திருந்து பின்னர் காசி விஸ்வநாதரின் தரிசனம் கிடைக்கப் பெற்றார்கள். விசாலாட்சியையும் தரிசித்து பின்னர் கேதாரிலிங்கம் மற்றும் பீஷ்ம ஜோதிர்லிங்கம் ஆகியவற்றையும் தரிசித்து வாரணாசியின் மிகவும் பிரபலமான லஸ்ஸியையும் ருசித்து பயணத்தை இனிதே முடித்து பெங்களூர் புறப்பட்டார்கள். இனிதே.